இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர், உமர் ரலியல்லாஹு மகனார். உபை இப்னு கஅப் குர்ஆன் அப்படி ஓதுவாங்க. அவங்களுடைய மகன் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல பெரிய ஜாம்பவமான மார்க்க அறிவு உள்ள மாணவர். துஃபைல் இப்னு உபை இப்னு கஅப். அப்துல்லா இப்னு உமர் அவங்கள பிடிச்சிக்கிட்டு மதரசால பாடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, எந்திரிங்க போவோம். எங்க போகணும்? மார்க்கெட்டுக்கு போகலாம். மார்க்கெட்ல உங்களுக்கு என்ன வேலை? வா போகலாம். நான் அவங்க கூட போனேன். துஃபைல் சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட போனேன். போற இடமெல்லாம் சலாம். கடையில ஒரு ஆளை பார்த்தா சலாம், நிக்கிறவ பார்த்து சலாம், சலாம நின்றுட்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாரு. அங்க போய் யார்கிட்டையும் டெய்லருக்கு போய் பார்க்கல. அவங்க சொல்ற வார்த்தை, எங்கேயும் போய் எந்த பொருளையும் பார்க்கல, இல்ல யார்கிட்டயாவது காசு கொடுத்து வசூல் பண்ணவும் போகல. மார்க்கெட்டுக்கு போய் பெரும் சலாம். நான் கேட்டேன், எதையுமே போய் வாங்கலையே, பிறகு எதற்கு நம்ம மார்க்கெட்டுக்கு போகணும் என்று கேட்டேன். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நம்ம ஊர்ல தெருவுல நிறைய பேர் இங்க இல்ல, எல்லாம் மார்க்கெட்ல தான் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா, அந்த ஹதீஸை நிறைவேற்றுவதற்காக நாம் வியாபாரத்திற்கு வந்திருக்கிறோம். உலகத்தில் மார்க்கெட்டில் கிடைக்காத பெரும் நன்மை அவர்கள் கொடுக்கும் சலாமிலே அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கிறான். அந்த பொருளின் நன்மையை நாம் பெற்று வந்திருக்கிறோம் அப்பா என்று சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம், பதில் சலாம் கிடைத்த நன்மையை பற்றி பெருமையாக பேசுவார்களாம். பெருமக்களே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், குர்ஆனிலே சலாமை பற்றி நிறைய இடங்கள்ல வருகிறது. அதில் குறிப்பா முக்கியமான ஒரு கண்டிஷனோட